வணக்கம். நம்ம பாவக்காய் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட அதை சாப்பிடுவாங்க. நம்ம பாவக்காய் எடுத்து கழுவிட்டு நல்லா மெலிசாக அரிஞ்சு வச்சுக்கலாம். இருப்பு சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சு கட் பண்ணி வச்ச பாவக்காயை போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா இப்படி 2 கொதி கொதித்தோன்னே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு வச்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி 1 அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு மஞ்சத்தூள் நல்லா அது கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம பாவக்காய் போடலாம். வேக வச்ச பாவக்காய் போடுறேன். சிம்மிலேயே வச்சுட்டு நம்ம அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். பாவக்காய் பாருங்கள் எப்படி சுருண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் செய்கிற சமையல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.